Hey guys, welcome back. ரெண்டு நாள் முன்னாடி வந்து ஷாமிலேருந்து ரெட்மி சீரீஸில் Note 9 Pro 5G சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. நிறைய பேர் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன், இவங்க என்ன ப்ரைஸ்க்கு கொண்டு வராங்க, எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, அண்ட் இந்தியாவுக்கு இவங்க எந்த நேமில் லான்ச் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே பார்க்கலாம். அண்ட் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீரீஸில் மொத்தமாக வந்து ஒரு 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து Note 9 4G, அதுக்கப்புறமா வந்து Note 9 5G, Note 9 Pro 5G. இந்த வீடியோவில் வந்து நம்ம Note 9 4G and Note 9 5G பற்றி பார்க்க போகிறதில்ல, Note 9 Pro 5G பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்ககிட்ட குயிக்காக வந்து ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ஷேர் பண்ணிடுறேன். டிசைன்னு பார்க்கும்போது இந்த வாட்டி வந்து ஒரு சர்க்குலர் கேமரா பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பேக் சைடில். பட் பில்டுன்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து கிளாஸ் ப்ரொடக்ஷனோட வருது. ஸோ நம்ம Redmi Note 9 Proவில் பார்த்த மாதிரியே இதுலேயே வந்து ஒரு கிளாஸ் பாடி டிசைன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கிளாஸை ப்ரொடக்ட் பண்ணுற மாதிரி Gorilla Glass 5க்கான ப்ரொடக்ஷனும் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் பாடி டிசைனாலே வந்து ஃபோனோட வெயிட் கொஞ்சம் அதிகமான சைடில் தான் இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட் கூட 215 கிராம் இருக்குது. அண்ட் இதோட திக்னஸ்னு பார்க்கும்போது 9 mm இருக்குது. திக்னஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணியே இருக்காங்க. ஸோ Redmi Note 9 Pro நம்ம பார்த்தா சிமிலரான ஃபுட் பிரிண்ட் தான் இதுலேயும் இருக்குது. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.67 inch கொண்ட IPS LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வாட்டி டிஸ்பிளேல ஹையஸ்ட் அப்கிரேட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இந்த வாட்டி டபுள் பண்ணி கொடுத்துருக்காங்க. Redmi Note 9 Pro இந்தியன் வேரியண்ட்டில் நம்ம பார்க்கும்போது 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருந்தது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 120 Hz வந்து மேசிவான அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. 395 ppi இருக்குது. இதில் பஞ்சுவல்னு பார்க்கும்போது இங்கேயும் வந்து சென்டர் பஞ்சுவல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பயோமெட்ரிக்ஸ்னு பார்க்கும்போது இந்த வாட்டி வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து IP53க்கான வாட்டர் ரிப்பலண்ட்கான கோட்டிங்கும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக இருக்கும். P2I கோட்டிங்கை விட இது ஒரு பெட்டரான ப்ரொடக்ஷன் கொடுக்கும் நம்மளுக்கு. பட் இதை தூக்கிட்டு போய் தண்ணியில் போட்டிங்கன்னா ஃபோன் கம்ப்ளீட்டாக காலி ஆகிடும். மலையில் ஏதாவது போகும்போது லைட்டாக தூரல் படிச்சுன்னா எதுவுமே ஆகாது. ஸோ அதுக்கெல்லாமே வந்து இந்த ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் ஹெல்ப் ஆகும். அடுத்து நம்ம பேட்டரி கெப்பாசிட்டின்னு வரும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பேட்டரி கெப்பாசிட்டியை Redmi Note 9 Pro விட கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 4820 mAh பேட்டரியே இருக்குது. பட் சார்ஜிங்னு பார்க்கும்போது சிமிலரான அது 33 வாட்க்கான சார்ஜர் தான் இதுலேயும் வந்து தராங்க. டைப் சிக்கான போர்ட் இருக்குது. அண்ட் ஷாமி சைடில் வந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 1 ஹவரில் வந்து 0 to 100% ஃபுல் சார்ஜ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. பட் இந்த வாட்டி 200 mAh பேட்டரி கெப்பாசிட்டி மட்டும் கம்மி பண்ணியிருக்காங்க. பட் ரியல் வேர்ல்டு யூஸேஜ் பார்க்கும்போது பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இருக்காது. பட் இவங்க வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தராங்க. 120 Hzல யூஸ் பண்ணும்போது 60 Hzல கிடைக்கிற பேட்டரியோட கண்டிப்பாக ஹிட் ஆகும். 60க்கும் 120க்கும் வந்து பேட்டரி லைஃப் எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணதுக்கப்புறமா நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லலாம். அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரொசஸர்னு பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு மேஜர் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Snapdragon 750ல் ரன் ஆகுது. ஸோ 750நாலே வந்து பை டிஃபால்ட்டாக வந்து இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ Redmi Note 9 Proவில் நம்ம பார்த்தோன்னா 720G கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து இது ஒரு மேசிவான அப்கிரேட் தான். CPU அண்ட் GPU பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுத்துலேயுமே வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது. அண்ட் இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன்றதுனால 5G சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் வந்து ஃபாரினுக்கு எதாவது எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அங்கே போய் நீங்கள் 5G யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஊரில் வந்து இப்போதைக்கு 5G கிடையாது. சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நம்ம MIUI 12ஓட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்க லீக்ஸ் படி பார்த்தோன்னா Android 10ல் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆக போகிறதா தெரியுது. ஃபியூச்சரில் வேணால் இவங்க Android 11க்கான அப்டேட் கொடுக்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸ்டோரேஜ் வேரியன்ட்னு பார்க்கும்போது இந்த வாட்டி வந்து மினிமமே வந்து 128GB ஸ்டோரேஜோடு வருது. பட் ரேம் ஆப்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. 6GB ரேம் ப்ளஸ் 128GB மாடல் இருக்குது. 8+128 இருக்குது. அடுத்து ஹையர் அண்ட் வேரியன்ட்னு பார்க்கும்போது 8+256GB ஸ்டோரேஜோட வருது. ஸ்டோரேஜ் டைப்புன்னு பார்க்கும்போது இந்த வாட்டி UFS 2.2ஓட வருது. ஸோ UFS 2.1ஓட இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பெட்டரான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நம்மளுக்கு. பட் ஹைப்ரிட் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடையாது. அண்ட் இதில் வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் வந்து நீங்கள் கொஞ்சம் இன்டென்ஸாக யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். அண்ட் கேமராஸ்ன்னு பார்க்கும்போது பின்னாடி வந்து ஒரு 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 16 MP கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் பேக் கேமராவோட ஸ்பெக் பார்க்கும்போது இஷ்டத்துக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. மெயின் கேமரா வந்து 108 MP சாம்சங் ஐசோசெல் HM2 சென்சார் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அப்பேச்சர்னு பார்க்கும்போது f1.8 அப்பேச்சரோட வருது. ஸோ நல்ல வைடரான அப்பேச்சர் தான். லோ லைட்டில் நல்ல பிரைட்டான இமேஜஸ் கிடைக்கும். ஷாமி வந்து நல்லா ஆப்டிமைசேஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா செகண்டரி கேமரான்னு பார்த்தோன்னா 8 MP அல்ட்ரா வைட் கேமரா f2.2 அப்பேச்சரோட வருது. அண்ட் இதில் வந்து 120 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்குது. மற்றபடி வந்து அந்த 2 கேமரா சும்மா கொடுப்பாங்க பார்த்தீங்களா, 2 MP மேக்ரோ 2 MP டெப்த், அதையும் வந்து சும்மா பேருக்கு கொடுத்து வச்சுருக்காங்க.
அந்த மெயின் கேமரா மட்டும் பார்க்கும்போது ஆன் பேப்பர் ஸ்பெக்ஸ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. ரியல் வேர்ல்டு யூசேஜ்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். அண்ட் சைனாவில் இவங்க லான்ச் பண்ண ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது இந்தியன் ப்ரைஸ் வேல்யூ படி பார்த்தா 18,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே ப்ரைஸ்க்கு வந்து இந்தியா கொண்டு வராங்களான்னு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி தான். பட் அதே ப்ரைஸில் இந்தியாவில் பார்க்கும்போது ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம 20,000 22,000 இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் எதிர்பார்க்கலாம். மினிமம் ஸ்டோரேஜ் இந்தியாவில் ஒரு 8GB ரேமோட கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா MIUI 12 வந்து கொஞ்சம் ஹெவி ஸ்கின் தான் அதுக்கு மினிமமே வந்து இவங்க 8GB ரேமோட கொண்டு வந்தாங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கூகுள் ப்ளே லிஸ்டிங்கில் வந்து லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதோட மாடல் நம்பர் எல்லாமே நம்மளுக்கு லீக் ஆகிருக்கு. அண்ட் இந்தியாவில் வந்து இந்த ரெட்மி நோட் 9 ப்ரோ 5Gன்னு இந்த நேமில் வரப்போகிறதுல Mi 10i அப்படின்ற ஒரு புது நேமோட தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. சேம் ஸ்மார்ட் ஃபோன் தான், பட் வேறு நேமோட வருது. பட் இந்த Mi 10i அண்ட் ரெட்மி நோட் 9 ப்ரோ 5Gயோட மாடல் நம்பர் வந்து ஐடென்டிக்கலாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கூகுள் ப்ளே லிஸ்டிங்கில் லிஸ்ட் அவுட் ஆனதுனால கூடிய சீக்கிரமே வந்து நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். மேபி இந்த டிசம்பர் மந்த் அண்ட் இல்லை ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லான்ச் வந்து இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். ஷாமி வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 20,000 இந்த 22,000-23,000 எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இப்போ தான் வந்து மோட்டோரோலாவில் Moto G 5G வந்து அந்த 21,000 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கே வந்து ஒரு மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்காது. மோட்டோவில் நம்ம மிஸ் பண்ணது வந்து அந்த டிஸ்பிளேல ஹை ரெஃப்ரெஷ் ரேட் வந்து மிஸ் பண்ணியிருந்தோம். ஷாமியில் வந்து அந்த ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து இதில் ஆன் பேப்பர் கேமரா ஸ்பெக்ஸ் பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ப்ரைஸ்க்கு இவங்க கொண்டு வந்தாங்கன்னா Moto G 5Gக்கு வந்து ஒரு செம்ம டஃப்பான காம்படிஷன் கொடுக்கும். பட் இருந்தாலும் வந்து Moto G 5G வந்து ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன், அதுக்கு செப்பரேட்டான ஆடியன்ஸ் இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.